இஸ்லாமிய சொந்தங்களே, அஸ்ஸலாம் அலைக்கும். எல்லோருக்கும் என் இனிய ஈத் முபாரக். வாங்க, தொழுகையின் சிறப்புகளில் 15 தண்டனைகளை பற்றி தெரிந்து கொள்வோமா? ஹதீஸின் வாயிலாக வாங்க கவனிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது, தொழுகையை பேணி தொழுபவருக்கு அல்லாஹ் 5 உபகாரங்களை செய்கிறான். 1, அவருடைய உணவு நெருக்கடி நீக்கப்படும். 2, கபருடைய வேதனை அகற்றப்படும். 3, கியாமத் நாளில் அவருடைய வலது கையில் ஆமல் நாமா செயலேடு கொடுக்கப்படும். 4, அவர் சிராத் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்து செல்வார். 5, விசாரணையின்றியே சொர்க்கத்தில் நுழைவார். தொழுகையின் விஷயத்தில் அசட்டை செய்பவர்களுக்கு 15 தண்டனைகள் அல்லாஹ் கொடுக்கிறான். அவற்றில் 5 உலகிலும், 3 மரண சமயத்திலும், 3 கபரிலும், 3 கபரிலிருந்து வெளிவரும் போது கொடுக்கப்படும். உலகில் கொடுக்கப்படும் 5 தண்டனைகளாவன: 1, அவனுடைய வாழ்க்கையில் பர்க்கத் நீக்கிவிடும். 2, நல்லடியார்களின் பிரகாசம் அவனது முகத்திலிருந்து எடுக்கப்பட்டு விடும். 3, அவனது நற்செயல்களுக்கு பிரதிபலன் கிடைக்காது. 4, அவனது துவா ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை. 5, நல்லடியார்களின் துவாவில் இவனுக்கு பங்கு இருப்பதில்லை. மரண நேரத்தில் கிடைக்கும் 3 தண்டனைகள் வருமாறு: 1, அவன் இழிந்த நிலையில் மரணமடைவான். 2, பசியுடன் மரணமடைவான். 3, கடல் நீர் முழுவதையும் குடித்தாலும் தீராத அளவுக்கு தாகத்துடன் மரணமடைவான். கபரில் கொடுக்கப்படும் 3 தண்டனைகளாவன: 1, விலா எலும்புகள் ஒன்றோடொன்று சேரும் அளவுக்கு கபரு அவனை நெருக்கும். 2, கபரில் நெருப்பு மூட்டப்படும். அவன் இரவு பகலாக நெருப்பு கங்கங்களின் மீது புரண்டு கொண்டிருப்பான். 3, கபரில் அவன் மீது ஒரு பாம்பு சாட்டப்படும். அதனுடைய கண்கள் நெருப்பினால் ஆனவை, நகங்கள் இரும்பால் ஆனவை. ஒரு நாள் நடக்கும் தூரத்தின் அளவுக்கு ஒவ்வொரு நகமும் நீளமாக இருக்கும். அதனுடைய சப்தம் இடிமுழுக்கம் போல் இருக்கும். ஆண்டவன் என்னை உன் மீது சாட்டியிருக்கிறான். நீ சுபூத் தொழுகையை விட்டதற்காக சூரியன் உதயம் வரையில் உன்னை தீண்டும்படியும், லுஹர் தொழுகையை விட்டதற்காக அசர் வரையிலும், அசர் தொழுகை விட்டதற்காக மக்ரிப் வரையிலும், மக்ரிப் தொழுகையை விட்டதற்காக இஷா வரையிலும், இஷா தொழுகையை விட்டதற்காக ஃபஜர் வரையிலும் உன்னை தீண்டும்படி எனக்கு இறைவன் கட்டளையிட்டுள்ளான் என்று அது கூறும். அது அவனை ஒரு முறை தீண்டினால் அவன் 70 முழம் பூமிக்குள் சென்று விடுவான். இவ்வாறே கியாமத் நாள் வரை அவன் வேதனை செய்யப்படுவான். கபரிலிருந்து வெளிவந்த பின்னால் கொடுக்கப்படும் 3 தண்டனைகளாவன: 1, கடுமையான முறையில் விசாரணை செய்யப்படும். 2, அல்லாஹ்வின் கோபம் அவன் மேல் உண்டாகும். 3, அவன் நரகத்தில் தள்ளப்படுவான். இவை அனைத்தும் 14 தண்டனைகள் ஆயின. இந்த ஹதீஸை அறிவித்தவர் ஒன்றை மறதியாக விட்டிருக்கலாம். இன்னொரு ஹதீஸில் கூறப்பட்டிருப்பதாவது, அவனுடைய முகத்தில் கீழ்கண்ட 3 வரிகள் எழுதப்பட்டிருக்கும்: அல்லாஹ்வின் கடமையை பாழாக்கியவனே, அல்லாஹ்வின் கோபத்தை பெற்றவனே, உலகில் நீ அல்லாஹ்வின் கடமையை புறக்கணித்தாய், இங்கு அவனுடைய அருள் உன்னை புறக்கணித்து விட்டது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி. ஜஸாக்குமுல்லாஹ் கைர்.